Hello friends, this is Prashant. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா மேனிஃபெஸ்டர் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் பற்றி பார்க்கலாம். அதாவது டிரான்சாக்ஷன் எப்படி சேவ் பண்ணுறது, ரோல் பேக் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் MySQL பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இதுக்கான கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட், ரோல் பேக், கமிட். சேவ் பாயிண்ட்டுங்கிறது நம்ம சேவ் பண்ண போகிற ஒரு செக் பாயிண்ட் தான். ஸோ அதை நம்ம சேவ் பாயிண்ட் சொல்லுவாங்க. ரோல் பேக்ன்றது லைக் அண்டு, நம்ம வந்துட்டு எடிட் பண்ணதை வந்துட்டு நம்ம அகைன் வந்துட்டு பண்ண ரோல் பேக் பண்ணுறது. ஸோ கமிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுறது. ஸோ இதுக்கான சின்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சேவ் பாயிண்ட், சேவ் பாயிண்ட்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட் அண்ட் சேவ் பாயிண்ட் நேம், அவ்வளோதான். ரோல் பேக் பார்த்தீங்கன்னா ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் நேம், தென் பார்த்தீங்கன்னா கமிட். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான சின்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை நம்ம லைவாக வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல, கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் போய்க்குங்க. அதில் MySQL கமாண்ட் லைன் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூட் பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணீங்க, இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. ஓகே, பாஸ்வேர்ட் பண்ணி என்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MySQL சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸ்லாம் ஷோ பண்ணி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ டேட்டா பேசஸ். இங்கே நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன டேட்டா பேஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் எம்ப்ளாயி டீடைல்ஸ். டேட்டாபேஸ் செலக்ட் ஆயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஷோ டேபிள்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டேபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டேபிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எம்ப்ளாயி இன்ஃபோன்ற ஒரு டேபிள் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டேபிள் தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது மாதிரி நம்ம ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் சொல்லி கொடுத்துக்கலாம். கொரி பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. தென் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ கொரி எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ கொரி ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எங்கள் அப்பர் அழுத்தினீங்கன்னா நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஓகே, இப்போ நான் இதை MySQL இருந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை நான் அகைன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஷோ டேட்டாபேசஸ், யூஸ் எம்ப்ளாயி டீடைல்ஸ்.
show tables, select all from, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது டெம்பரவரியாக சேவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அகைன் வந்து ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக சேவ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இது நம்ம வந்து இனிஷியலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட் சொல்லிட்டு இனிஷியல் நான் கொடுத்துக்கிறேன். சேவ் பாயிண்ட் நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம், உங்கள் கன்வீனியன்ட் தான். query ஓகே ஆச்சு. இப்போ இதில் வந்து இதுக்கான ஃபர்ஸ்ட் சேவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூ வந்து நம்ம இன்செர்ட் பண்ணலாம். query ஓகே ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன இன்செர்ட் பண்ண போறீங்க, ஒரு 10 டேட்டா இன்செர்ட் பண்ண போறீங்கன்னா எல்லாமே நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சேவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவ் பாயிண்ட் ஆடிங் சொல்லிட்டு கொடுக்குறேன், அடிஷன் சொல்லிட்டு கொடுக்குறேன். என்ன வேணா கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, query ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த இதில் ஒரு அப்டேட் ஒன்று பார்க்கலாம் நம்ம. நான் ரிஷப் பண்ணிட்டோடைய டிபார்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அப்டேட் query ரன் எழுதிக்கலாம். அப்டேட் எம்ப்ளாயி இன்ஃபோ, செட் டிபார்ட்மெண்ட், equal admin. அக்கௌண்ட்டுக்கு நான் அட்மின் சேஞ்ச் பண்ண போகிறேன். வேர் எம்ப்ளாயி ஐடி equal to 7. ஓகே, இப்போ நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ணிட்டோடைய டிபார்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு சேவ் பாயிண்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். சேவ் பாயிண்ட் யூபிடி அப்டேட் சொல்லிட்டு சும்மா வந்துட்டு நம்ம ஒரு நேம் போட்டு query ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ரோல் வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். delete from employee info. ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து 4 பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண போகிறேன் நான். ஓகே, query ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நான் எம்ப்ளாயி ஐடி 4 பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, இதுக்கான சேவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிஷன் சொல்லிட்டு வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்செர்ட் அப்டேட் அண்ட் டெலிட் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் பேக் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இதை டெலிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் வந்து தப்பாக டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணணும். லைக் வந்து நம்ம ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோல் பேக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரோல் பேக் டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிஷனுக்கு அப்புறம் ஒரு நேம் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேஷன் சொல்லிட்டதுக்கு முன்னாடி ஒரு சேவ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த சேவ் பாயிண்ட் நம்ம போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரோல் பேக் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஷப் பண்டோடைய டிபார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ தெரிய வருது ரிஷப் பண்டோட டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா அக்கௌண்ட் தான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இப்போ இதுக்கான வந்துட்டு ரோல் பேக் நம்ம போயிடலாம். ரோல் பேக் டு அடிஷன். ஸோ அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேவ் பாயிண்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். சேவ் பாயிண்ட் அடிஷன் சொல்லிட்டு ஒரு சேவ் பாயிண்ட் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ அதை. ஸோ இந்த அடிஷன் தான் நம்ம போக போகிறோம். அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோல் பேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த காலம் நீங்கள் இந்த இப்போ எம்ப்ளாயி ஐடி 7 பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேபிள் ஆட் பண்ண வேண்டிய வேல்யூ இல்லை. ஸோ நீங்கள் வேறு டேபிள் ஆட் பண்ண வேண்டியது நீங்கள் தப்பாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போயிடணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை விட எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ அதுக்கான சேவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட் இனிஷியல்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ரோல் பேக் டு இனிஷியல். ஓகே இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் எந்த பொசிஷன் நம்ம இருந்தோமோ இப்போ அதே பொசிஷனுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே கமிட்னு சேவ் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கமிட்னு சேவ் பண்ணுறோம். கொரி ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதுதான் உங்களுக்கு இருக்கும். ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்து நம்ம என்ன வேல்யூ நம்ம இன்செர்ட் அப்டேட் டெலீட் பண்ணாலும் நம்ம கமிட்னு லாஸ்ட்டில் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது. பேக் டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்துட்டு ஆல்ரெடி டேபிள் இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ கமிட்னு நம்ம கொடுக்கணும். ஓகே நம்ம லாஸ்ட்டாக என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த சேவ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் நமக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.